ஹாய் மக்களே, வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களோட உதவி எனக்கு எப்பவும் தேவை. டைம் இருந்தால் என்னோடய வீடியோவை பாருங்கள். எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும். எல்லாருக்கும் மொபைல் இருக்குது, எல்லாருக்கும் டிவி இருக்குது, எல்லாருக்கும் நியூஸ் இருக்குது. எல்லாருக்கும் எல்லா நியூஸும் தெரியும். நான் எதுவும் பெருசாக புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. இருக்கிற நியூஸில் இருக்கிற நமக்கு நியூஸ் கிடைச்ச பிரகாரம் அதுலேருந்து ஒரு கருத்தை தான் பரிமாற போகிறோம். அதனால் விருப்பம் இருந்தால் டைம் இருந்தால் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். விஜயண்ணா ஆட்சி அமைச்சிருக்காரு. நல்லாவே போயிட்டுருக்கு. பட் அதை எப்படிலாம் பிளான் பண்ணி உடைக்கலாம், அவர் எப்படி முட்டுக்கட்டை போடலாம், அவருக்கு எதிர்ப்பு எப்படி தெரிவிக்கலாம் அப்படின்றது தான் போயிட்டுருக்கு. டிஎம்கேவும் சரி, ஏடிஎம்கேவும் சரி. இப்போ நம்ம பார்க்க போகிறது மெயின் என்னன்னா டிஎம்கே பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா. ஏடிஎம்கே தோற்றுது எப்படின்னு தெரியும், டிஎம்கே எப்படி தோற்றுதுன்னு தெரியும். டிஎம்கேவோட பலவீனங்கள், அவங்க தோற்றுறதுக்கு காரணமே ஸ்டாலின் ஃபுல்லாக படுதோல்வி அடைந்த காரணமே எல்லாருக்குமே நம்ம தெரியும். என்ன காரணம்னா அவரோட நிர்வாக திறமை நிர்வாகம் சரியில்லை. சட்டம் ஒழுங்கும் சரியில்லை. எங்கேயுமே லஞ்சம், ஊழல், கொள்ளை இது நடந்துகிட்டே தான் இருக்குது. ஒயின் ஷாப்பில் இருந்து வேலை வாங்க தர செந்தில் பாலாஜிலேருந்து, இபி ஆஃபீஸ்லேருந்து, 10 ரூபா பாட்டிலுக்கு இருந்து, இந்த அஜித் பையன் கொலை வழக்கில் இருந்து, எல்லாமே அவன் கொலை வழக்கு நடந்துச்சு. அதிலிருந்து எக்ஸட்ரா டெய்லியுமே அடிதடி, டெய்லியுமே வெட்டு குத்து கொலை, கஞ்சா கடத்துறது, ஹெராயின் கடத்துறது, எக்ஸட்ரா நிறைய பிரச்சனைகள் டிஎம்கே ஆட்சி இருக்கும்போது போயிட்டே தான் இருந்துச்சு. விஜயண்ணா ஆட்சியில் மட்டும் இது எல்லாமே இருக்குமானா இதுவும் இருக்கும். ஆனால் அது எல்லாமே கம்மியாயிட்டே இருக்குது. இப்போ அங்கங்கே பண்டலாக பிடிக்கிறாங்க கஞ்சா, அங்கங்கே பண்டலாக பிடிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வண்ணாரப்பேட்டை ஏதோ நியூஸ் கூட பார்த்தீங்கன்னா, கஞ்சா செடி ஒரு சாமியாக கும்பிட்றானா. இது என்னடா புதுசாக இருக்குது. கஞ்சா செடி எவனோ சாமியாக கும்பிடுவான், ஒரு போதை தர மருந்து செடி எவனோ ஒரு சாமியாக கும்பிடுவானா. மனுஷன் எப்படி வேணாலும் மாறுவான். நம்ம 2 பேர் பசங்க அடிச்சுக்கிறேன்னா அது அரசாங்கம் பொறுப்பு இல்லை. பட் அந்த அடிச்சுக்காத அளவுக்கு என்ன காரணம், தனி மனுஷன் ஒருத்தன் எவனும் பெருசாக அடிக்க மாட்டான். ஒரு போதிலேயோ, ஒரு கோவத்திலேயோ, ஒரு எரிச்சலையோ இருந்ததா, ஒரு நாய் கூட ஒரு எரிச்சல் இருந்தால் தான் சண்டை போடும். ஒரு மாடு கூட கோவம் இருந்தால் தான் முட்டும். அந்த மாதிரி மெயினாக அந்த ஒரு மாதிரி எரிச்சல், போதை, இந்த மாதிரி இருக்கும்போது தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் எல்லாருக்குமே. அது எல்லாத்தையுமே நம்ம அரசாங்கம் குறை சொல்லிட்டு இருக்கோம். பட் இதெல்லாம் இல்லாமல் ஒரு சட்டத்திட்டங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது டிஎம்கே ஆட்சியில் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அஜித் கொலை வழக்கில் டிஎம்கே எதுவுமே கேட்கவே இல்லை. இப்போ என்னன்னா டிஎம்கே ஏன் தோத்துட்டோம், எதுக்கு தோத்துட்டோம், மீட்டிங் போட்டே இருக்காங்களாம். இன்னமும் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின்லாம் திருந்தவே இல்லை. உதயநிதி கொஞ்ச நேரம் பேப்பர் பார்த்தாரு. நீங்கள் எல்லாமே பேப்பர் பார்த்து படிக்கிறீங்க. ஏடிஎம்கே ஆகட்டும், டிஎம்கே ஆகட்டும், நாம் தமிழர் ஆகட்டும், எல்லாமே சீமா எல்லாமே விஜய் கிண்டல் பண்ணி தந்தாங்க. பேப்பர் பார்த்து படிக்கிறாரு, அட்டை வச்சு படிக்கிறாரு, அட்டை இது அதுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் இது எல்லாமே பேசிட்டாங்க. ஒரு நியூஸ்னால் மக்களை பற்றி என்ன பேசணும்னா ஒரு குறிப்பேற்று தான் படிப்பாங்க. இது ஒரு நல்ல விஷயம் தானே. இப்போ அவர் பதவியேற்கும் போது எதுவுமே பார்க்காம ஸ்ட்ரைட்டாக அப்படி சொன்னார்ல, அதுமாதிரி எல்லாரும் சொல்ல முடியுமா? நீங்கள் சொல்ல முடியுமா? முடியாதில்லை. டிஎம்கே சொல்ல முடியாது, ஏடிஎம்கே சொல்ல முடியாது. அதில் அவர் குறை சொல்கிறதுலையே இருக்கக்கூடாது. ஆனால் சினிமாத்துறை வட்டங்கள்லாம் சொல்லிட்டு அவர் ஷார்ப்பான ஆள், அப்சர்வ் பண்ணுறதுல, கேட்ச் பண்ணுறதுல பயங்கரமான ஆள், எல்லாமே சொல்கிறாங்க. ஒரு டான்ஸ் ஆகட்டும், ஒரு டைலாக் ஆகட்டும், ஸ்கிரிப்ட் ஆகட்டும், இல்லை டைலாக்கு ரிலீஸ் பண்ணுறதாகட்டும், எல்லாமே பக்கா. அவருக்கு இது சின்ன பேராகிராஃப் தான். இது பக்காவாக பண்ணிட்டார். இது டிஎம்கேல பண்ண முடியாது. வைத்தறிச்சல். ஏன் தோத்துட்டோம், எதுக்கு தோத்துட்டோம், என்ன தோத்துட்டோம் சொல்லிட்டு தோத்தாச்சு. மக்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு தோல்வி கொடுத்துட்டாங்க, அக்செப்ட் பண்ணுங்க. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. இன்னமும் குறை சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. நாங்கள் சப்போர்ட் கொடுத்துருக்கோம், தீய சக்தியை சொன்னீங்க, நாங்கள் சப்போர்ட் கொடுத்துருக்கோம். அதனால் தீய சக்தி இன்னும் அதோட பெரிய தீய சக்தி உள்ளே வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் இவங்களே சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது நல்லாவே தெரியும். கொடுத்துட்டு பின்னாடியே குறை சொல்லிடுறது, பின்னாடியே குத்தி நிற்கிறது. ஒரு நல்லாட்சி தொடரட்டும். ஒரு மக்கள் வந்திருக்காங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிஎம் வந்திருக்காரு. அதனால் அதை பற்றி எதுவும் சொல்லாமல் சரி ஓகே நல்லது, இன்னமும் டிஎம் ஆட்சி தான் தொடருது, இன்னமும் மக்களுக்கு எது நல்லதோ அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்காரு, சிஎம் சொல்லியிருக்காரு விஜய். அது நல்ல விஷயம். அம்மா உணவகம் ஒரு நல்ல விஷயமா பட்டுச்சு. அதை ஆல்ட்ரேஷன் பண்ண சொல்லியிருக்காரு, குட். இது 1000 ரூபா போட்டிருந்தாங்க. இது நான் 1000 ரூபா 2500 போடுறேன் அப்படின்னு சொன்னார். பட் அது பணப்பட்டுவாடா பண்ண முடியும், பணம் பற்றாக்குறை இருக்குது. நீங்கள் தான் 10 லட்சம் 10.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வச்சுட்டு போயிருங்க. அவர் என்ன பண்ணுவார், கஜனா காலியாக இருக்குது, வெள்ளை அறிக்கை வெளியிட போகிறாரு. அந்த டிஎம்கே கொண்டு வந்தது அந்த 1000 ரூபா விஷயத்தை காலேஜ் பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் கொடுத்தாச்சு. இந்த பக்கம் மகளிர் தொகையும் கொடுத்தாச்சு. ஒரு நல்ல விஷயம்.
ஸோ அதனால் வந்துட்டு டிஎம்கே ஆட்சி தான் தொடருது, டிஎம்கே ஸோ டான்ஸ் ஆடுறது. ஸோ நீங்கள் வந்துட்டு கரெக்டாக வந்து வேலை பார்க்கல, பிரச்சாரம் பண்ணல, போலீஸ் ஐ மீன் பிரச்சாரம் பண்ணல, பூத் ஏஜென்ட் இல்லை, கவுண்டிங் ஏஜென்ட் இல்லை, சரியாக வந்து நீங்கள் மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் ஓட்டு கேட்கவே இல்லை, இருந்தாலும் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி பேச. ஸோ மக்கள் அன்பு, மக்கள் கேட்டானா கேட்கலாம். அவர் தான் வந்து ஆல்ரெடி ஒரு ஒரு ஃபேமஸான ஒரு டாப் ரேஞ்சில் இருக்கிற ஹீரோ. ஸோ அவருக்கு தேவையே இல்லை, அவர் ஓட்டு கேட்கணும்னு தேவையில்லை. எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது, டிவி இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, எல்லாருமே உட்காந்து வீட்லேயே பார்க்குறாங்க. தெருவாக இன்னமும் போயிட்டு தெருவாக அந்த காலத்தில் கட்சி ஆரம்பித்து இன்னமும் டிவி இல்லாத காலத்தில் வந்து இன்னமும் தெருவாக போயிட்டு ஓட்டு கேட்கணும் அவசியம் இல்லை. அதனால் அந்த விஷயத்தில் எல்லாமே வந்து டிஜிட்டல் மயமாயிடுச்சு. நீங்கள் கூட தான் விளம்பரத்தை போட்டு கிழிச்சிங்க யூடியூப்பில். ஏன் கிழிச்சிங்க? ஸோ இவர் இன்ஸ்டாகிராமிலிருந்து ஆட்சி பிடிச்சாருன்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் எதுக்கு யூடியூப்பில் போட்டு பல கோடி ரூபாய் செலவு பண்ணி நிமிஷத்துக்கு நிமிஷம் யூடியூப்பில் போட்டு கிழிச்சிங்க? ஒன்றும் கிழிக்க முடியல. அதுவும் ஸ்கிப் பண்ணவே முடியாது. அந்த யூடியூப்பில் விளம்பரத்தோடு ஸ்கிப் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு பண்ணி பண்ணுறதெல்லாம் பண்ணியாச்சு. பண்ணுறது எல்லாமே ஃப்ராடு தனம், பண்ணுறது எல்லாமே ஊழல் தனம் டிஎம்கேனாவே. ஸோ இதில் எல்லாமே மக்களுக்கு தெரியும். எப்போ நீங்கள் சாமி போதண்டா சாமி நீங்கள் வேணான்ற விஷயத்தில் பாதி பேர் அண்ணாக்கு ஓட்டு போடாங்க, ஜெயிக்க வச்சுட்டாங்க. ஸோ இது வந்து ஜீரணிக்க முடியாத ஸ்டாலின் வந்துட்டு இன்னமும் குறை சொல்றது தெரிகிறாரு. ஸோ வந்துட்டு நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் ஆச்சு, மறுபடியும் நாங்கள் வந்துடுவோம். இந்த கெட்ட எண்ணம் தான் உங்களை வந்துட்டு தோக்க வச்சது காரணமே. ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஒரு துரோகி, இது ஒரு துரோகி, அது ஒரு அரசியல், இதெல்லாம் சகஜமாப்பா. நீங்கள் கூட தான் வந்து கூட்டணி வைக்கிறீங்க, அப்புறம் பிரிஞ்சிடுறாங்க. உங்கள் கூட இருக்கிற கட்சிகள்லாம் வந்துட்டு வேறு கட்சிக்கு போகிறாங்க. இதெல்லாம் வந்து துரோகமா? ஸோ இதெல்லாம் பார்த்தா ஆகுமா? மக்களுக்கு எது நல்லதோ எல்லாருக்குமே பதிவாசை இருக்க தான் செய்வோம். எல்லாரும் நினைக்கிறது வந்துட்டு அன்னை தெரசா செய்யலையா, இவங்க செய்யலையா, அவங்க செய்யலையா, பொதுவான எல்லாமே வந்து மக்களுக்கு சேவை பண்ணுறாங்க. ஏன் பவரில் இருந்தால் தான் அரசியல் போய் தான் செய்ய முடியுமா? பவர் இருந்தால் தான் எதுவுமே நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். பவர் இருந்தால் தான் எதிர்த்து நின்று யாரையுமே மக்களுக்கு நல்லது பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சட்டம் முகமது அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உனக்கு மக்கள் சேவை செய்யணும்னா பவர் இருக்கணும். பவர் இருந்தால் தான் நீங்கள் எதுவுமே எடுத்து ப்ராசஸ் பண்ண முடியும். நீங்கள் பவர் இல்லாமல் போயிட்டு மக்களுக்கு சேவை பண்ண நினைங்கன்னா உங்களை தடுப்பாங்க. யார்? பவர் உள்ளவங்க அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. ஸோ அவர் சொன்னது தான் இன்றைக்கும், அவர் ஏற்றின சட்டம் தான் இன்றைக்கும் நடைமுறையில் இருக்குது. ஸோ அதுதான் சட்டமே அம்பேத்கர். அவர் மாரி இதுக்கப்புறம் யாரும் படிக்க முடியாது, சட்டங்கள் கொண்டு வரவும் முடியாது. இருக்கிற சட்டங்கள் திருத்தலாம், இல்லைன்னா புதுசாக சின்னதாக கொண்டு வரலாம். மற்றது எல்லாமே மனித குலத்துக்கு என்ன தேவை இந்தியாவில் எல்லா சட்டத்திட்டங்களும் அவர் எழுதிட்டு போயிட்டார். அதுதான் வந்து சட்ட மாமேதைன்றது அவர் அம்பேத்கர். சொன்னாலும் அந்த விஷயத்தில் வந்துட்டு அப்படி இருக்கும்போது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இப்படி ஆட்சி பிடிச்சி அப்படி ஆட்சி பிடிச்சி சொல்லிட்டு டிஎம்கே மொக்க போட்டு தெரியுறாங்க. என்னமோ பிளான் போட்டுருக்காங்களாம். என்னமோ என்ன பண்ணுறது, எப்படி ஜெயிக்கலாம், எப்படி மறுபடியும் பவருக்கு வரலாம், பவரில் உள்ளவனை எப்படி இறக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பவரில் வந்தாச்சு, அவர் நல்லது பண்ணோம், அவர் எலெக்ஷன் அதாவது அவர் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஏன் நீங்கள் வந்துட்டு மக்கள் தொண்டு செய்கிற மாதிரி அப்படியே வெளியிலேருந்தே செஞ்சுட்டு போவோம். ஏன் நீங்கள் மட்டும் சொகுசாக இருந்துட்டு பவரில் இருந்துட்டு ஜாலியாக மக்களுக்கு தொண்டு செய்யாமலேயே பெரிய பிடிங்கி மாதிரியே சுற்றின்னு கிடக்குறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த நாதாரி ஏன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் ஏதோ ஒரு நாதாரி இன்னமும் குறை சொல்லி தான் தெரியுது. இப்போ காங்கிரஸ் துரோகி கட்சி, இவன் இப்படி வந்துட்டான் அப்படி வந்துட்டான். அதனால் வந்துட்டு ஸோ ஒன்றுமும் போட்டு விஜயண்ணா வந்துட்டு சிஎம் ஆனதை வந்துட்டு ஜீரணிக்க முடியாமல் ஒன்றும் எவனே மீட்டிங் போட்டு கத்தி கிடக்குறான்ல. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போனால் அங்கே வந்துட்டு போயிட்டு மாப்பிள்ளை பொண்ணை வாழ்த்துட்டு வந்துட்டே இருக்க வேண்டியது தானே. என்னமும் அதே பழைய ஸ்டைலில் தான் வச்சு உட்காந்து ஓட்டிகிட்டு இருக்காரு. யார்? என்ன முன்னாள் சிஎம் ஸ்டாலின். அங்கே ஒரு மீட்டிங், அங்கே ஒரு மைக்கு. என்னடா இது? அந்த திருந்தவே மாட்டாரா? மீட்டிங்கு போனோமா, கல்யாணத்துக்கு போனோமா, அவங்களுக்கு கிஃப்ட்டு கொடுத்தோமா, முடிஞ்சால் சாப்பிட்டோமா, இல்லைனா வந்துட்டே இருக்கணும். விஐபின்னு தனியாக வச்சுருப்பாங்க, போய் உட்காந்து முடிஞ்சால் சாப்பிட்டோமா. இல்லை அவர் எதுவுமே பண்ண மாட்டார். கிஃப்ட்டு தராரோ இல்லையோ, போகிறாரோ இல்லையோ, சும்மா மாலை போட்டு ஆய்வு பாய் சொல்லிட்டு வரதை விட்டு மீட்டிங் போட்டு அங்கே ஒரு கட்சி மீட்டிங் போட்டு அங்கே பிளேடு அறுத்துன்னு இருப்பார். அந்த அறுத்து தான் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் போட்டு நீங்கள் சிஎம் ஆகிட்டீங்க, குழந்தைங்கிட்டலாம் சொல்லி ஓட்டு வாங்கி சிஎம் ஆகிட்டீங்க, புலம்பி சாவு. ஏன் தோற்றோம், எதுக்கு தோற்றோம் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுக்கப்புறம் ஏகப்பட்ட மீட்டிங் போய்ட்டு ஒன்றும் கழட்ட போகிறதில்ல. ஸோ அதனால் வந்துட்டு விஜயன் ஆட்சி எப்படி கவுக்கலான்றது தான் பிளான் போட்டுட்ருக்கீங்க.
ஸோ டிஎம்கேவில் உள்ளவங்க வந்து இன்னமும் திருந்தவும் மாட்டாங்க. ஸோ ஒரு ஆட்சி பிடிச்சாரு, அவர் கண்டினியூ பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுறது? ஸ்டாலின் அதுக்கப்புறம் வர 5 ஆண்டு நிற்பாரான்னு தெரியாது. உதயநிதி கூட நிற்கலாம். ஸோ ஸ்டாலினே நின்னாலும் புதுசாக பிளான் போட்டிருக்காங்களாம், புதிய திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கு. அவர் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் ஜெயிச்சிட்டாரு. ஸோ அது அது அலசி ஆராய்ஞ்சி நாங்கள் திட்டம் தீட்டியிருக்கோம். நீ என்ன திட்டம் தீட்டினாலும் எலெக்ஷன் வரும்போது மக்கள் யாருக்கு ஓட்டு போகிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. அது டிவிகே தலைவராக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், இல்லை ஏடிஎம்கேவாக இருக்கலாம். மக்கள் ஆதரவு யாருக்கோ தான். மக்களுக்கு யார் எடுத்து நல்லா ஆட்சி பண்ணாலும் அவங்க தான் கண்டினியூ பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாச்சு, நீங்கள் வாய்ப்பை தவற விட்டீங்க. இப்போ ரஜினி கிட்ட கேட்டாங்களே, நீங்கள் வந்து 2001 நின்றுருந்துன்னா 2001 நின்று சிஎம் ஆயிருப்பீங்க. 100% ஆயிருப்பேன். அது அப்போது நின்று இருக்கணும். அப்போ நின்று தான் தெரிஞ்சிருக்கும். ஐயோ அது வந்து பெரிய விஷயம். ஷூட்டிங் தான் அவர் கம்ஃபர்டபுள் ஜோனில் தான் இருக்குன்னு நினைக்கிறாரு. அதை விட்டு வெளில வரணும். மக்கள் சேவை பண்ணுறது பெரிய விஷயம். ஸோ அது யாராலையும் பண்ண முடியாது தான். அது பண்ணணும்னா அது தனியாக ஒரு திறமை வேணும், ஒரு சகிப்புத்தன்மை வேணும், ஒரு தியாகம் வேணும். குடும்பம், குழந்தை, குட்டி இதெல்லாம் பார்க்க முடியாது. ஸோ அது வந்து டெய்லியுமே வந்து மக்கள் தொல்லை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. எங்கே என்ன பிரச்சனை நடந்தாலும் கேப்டன்ஷிப் யார் சிஎம்ஓ அவங்கள தான் போய் சேரும். சொன்னால் அது ரஜினியா சொன்னார், கண்டிப்பாக நான் ஜெயிச்சிருப்பேன், ஆனால் நிற்கல, நின்று தான் தெரிஞ்சிருக்கும். அது வந்து மக்கள் பிரச்சனை. மக்களுக்கு சேவை பண்ணால் ரொம்ப கஷ்டம். எவ்வளோ பெரிய யூனிட் அது, எவ்வளோ பெரிய நிர்வாகம், அது ரொம்ப கஷ்டம். நான் தான் விலகிட்டேன். அவர் கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், அதான் நான் விலகிட்டேன் அப்படின்ற மாதிரி ரஜினியும் சொல்லியிருக்காரு. அதனால் வந்துட்டு ஸோ அடுத்த 5 ஆண்டு மக்களுக்கு யார் சேவை செய்யணும்னு வராங்களோ, யார் தொடர்ந்து சேவை செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு விழுந்துகிட்டே இருக்கும். ஒரு காலத்தில் எம்ஜிஆர் செஞ்சார், அவருக்கு ஓட்டு விழுந்துட்டே இருக்குது. இந்த பக்கம் பிஜேபி இப்போது மோடி வந்துட்டு மோஸ்ட்லி பவர்ஃபுல்லாக இருக்கார். ஏன்னா அவர் சேவை செய்கிறாரு, வேல்டு நாடுகிட்ட நட்பாக இருக்கார், அவருக்கு ஓட்டு விழுந்துட்டே இருக்குது. அவர் 3ஆவது 5 ஆண்டு கண்டினியூ பண்ணிட்டார். ஸோ அதனால் வந்துட்டு விஜய் நான் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லது பண்ணுறாரோ அவர் கண்டினியூ ஆவார். ஸோ ஒரு 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 வீடியோவில் சொன்ன மாதிரி கண்டிப்பாக பிரதமர் லெவலுக்கு போகிற அளவுக்கு அவர் ஃபேமஸ் ஆக போகிறார். கேரளாவில் பார்த்தீங்கன்னா இப்போயே வந்து ஆள் சேர்க்குறாங்க. கேரளாவில் இப்போயே வந்து தாவேக்கு ஆள் சேர்க்குறாங்க. அது நியூஸ் போயிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு இங்கே எப்படி உறுப்பினர்கள் சேர்றாங்களோ அந்த மாதிரி அங்கே உறுப்பினர்கள் சேர்றாங்க. ஸோ தமிழ்நாட்டை தாண்டி போகுது. டிஎம்கே அது மாதிரி இருக்கா? இல்லை. ஸோ எந்த அரசன், எந்த சிஎம் மக்களுக்கு நல்லது பண்ணுறானோ அவன் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆவான். அவரோட நல்லாட்சி இங்கேயே நமக்கு வரக்கூடாதா அப்படின்னு மக்கள் விரும்புவாங்க. என்றைக்குமே மக்கள் விரும்பும் முதல்வர் தான், என்றைக்குமே மக்கள் விரும்பும் மன்னர் தான் கண்டினியூ பண்ண முடியும். மக்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு தான் வயிறு தான் பாக்கெட் நிரம்னா போதும், தான் வீடு ஃபுல்லாக பணம் இருந்தால் போதும், தான் சொகுசாக தன்னோட ஃபேமிலி சொகுசாக இருந்தால் போதும், டிஎம்கே நினைக்கிற மாதிரி வேறு எவனா நினச்சான்னா வேஸ்ட்டு. ஸோ நீங்கள் சிஎம் ஆக முடியாது, கண்டினியூ பண்ண முடியாது. உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு முடிஞ்சு போச்சு. மறுபடியும் நீங்கள் வாய்ப்பு கேட்டு உங்களுக்கு மறுக்கப்பட்டது, கதவு சாத்தப்பட்டது. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் புலம்பியே சாவுங்க. எத்தனை மீட்டிங் போட்டாலும் சரி, அலசி ஆராய்ஞ்சாலும் சரி, உங்கள் தோல்விக்கான காரணங்களை அலசி ஆராய்ஞ்சாலும் சரி, நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணாலும் சரி, எவ்வளோ மீட்டிங் போட்டாலும் சரி, ஒன்றும் வேகாது. ஸோ கொடுத்த வாய்ப்பு மறுக்கப்பட்டது, அடுத்த எலெக்ஷனில் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வெயிட் பண்ணணும். அதை விட்டுவிட்டு சும்மா வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு குறைச்சல் கொடுத்துருந்தீங்கன்னா இன்னமும் விஜய்க்கு தான் நல்ல பேர் ஆகும். ஸோ டிஎம்கே வந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சிஎம் இருந்த ஸ்டாலினுக்கே தெரியும், எல்லாத்துலேயும் முட்டுக்கட்டை. ஸோ எல்லோரும் பப்ளிக்கே பேசிட்டு என்ன, இப்பவும் பேசுறது என்ன, அவங்கள விஜயை தனியாக விட்டு இருந்தாலோ, நிறைய போயிட்டு பேசி மக்களை மீட் பண்ணி பேசி அவர் வந்திருந்தாலோ ப்ளஸ் மைனஸ் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் அது பிரகாரம் கேம் விளையாடிருக்கலாம். அவரை நீங்கள் விளையாடவே விடலை, அரசியல அவர் பேசவே விடலை. அதனால தான் அவரோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன உங்களுக்கு சரியாக புரியல. அவரை பற்றி பேசி மக்கள்கிட்டேருந்து ஓட்டு வாங்க முடியல. அடைச்சி வச்சுருந்தா, ஒரு விளையாட்டு வீரனை அடைச்சி வச்சுருந்தா அவன் எப்படி விளையாட எப்படி தெரியும்? இறக்கி விட்டால் தான் தெரியும் அவன் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான், அவனோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன தெரிஞ்சு ஆப்போசிட்டு நம்ம டீம் இறக்கி விட்டு அவனை வின் பண்ணலாம். அவனை கிரவுண்டில் இறக்காமே ரூமுக்குள்ளேயே உட்கார வச்சு வேடிக்கை பார்த்தா ஸோ மக்களாக புரிஞ்சு ஒருவேளை அவன் நல்ல வீரனாக இருப்பானோ, ஒரு நல்ல வீரனாக இருப்பான், சரி அவனுக்கே சப்போர்ட் பண்ணும் சொல்லிட்டு அவன் களத்தில் இறங்கும் போது அவங்க சப்போர்ட் பண்ணி பக்காவாக தூக்கி விட்டாங்க. கேமில் ரொம்ப நேரம் வந்து ஆடவே தேவையில்லை, டெக்னிக்கலாக மக்களே வந்து ஆட்டி விட்டாங்க. அவ்வளோதான், தூக்கி ஓட்டு எல்லாரும் அவனே போட்டு விட்டாங்க. அவன் தான் விஜய், அதான் சிஎம். ஸோ டிவி கேத்தல அவருக்கு அந்த
டிவிகே தலைவரை நீங்கள் ஆட விட்டுருந்தீங்கன்னா அவரோட ப்ளஸ் மைனஸ் கண்டுபிடிச்சி நீங்கள் எதிரணி நின்று ஜெயிச்சிருக்கலாம். அவர் ஆடவே விடலை, மக்கள் அவரை ஆட்டி விட்டாங்க. அவர் ஆடின மாதிரி ஓட்டு குத்திட்டாங்க, அவர் தூக்கி உட்கார வச்சிட்டாங்க. இதுதான் வந்துட்டு ஒரு சூத்திரம். அதை விட்டுட்டு சும்மா வந்துட்டு இது பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இது பண்ணுறேன், இன்னமும் வந்துட்டு டிஎம்கேல பொறுக்கிங்க. இப்போ இன்னமும் வந்து சும்மா வந்து துரோகம் பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், அதை பண்ணேன், நை பேசி தான் கிடக்குறாங்க. இந்த உம்மால நம்ம ஒரு கேரக்டர் பையன் அவனை மாரி. ஸோ பச்சையாக பேசுறது, திட்டுறது, ஓசின்றது. ஸோ மக்களை நீங்கள் என்னைக்கெல்லாம் கழுவி ஊற்றுறீங்களோ, விஜய் என்னைக்கெல்லாம் கழுவி ஊற்றுறீங்களோ, உங்களுக்கு டிஎம்கே எப்போவுமே மைனஸ் தான். ஸோ இதுக்கு இனிமேலாச்சு வர எலெக்ஷனில், அடுத்த 5 ஆண்டு எலெக்ஷனில் ஜெயிக்க பாருங்கள், இல்லைனா எதிர்கட்சியாவது உட்கார பாருங்கள். ஸோ மக்கள் சேவை. இப்போ இருக்கிற எம்எல்ஏ கூட போயிட்டு இன்னமும் டிவிக்கு வந்து குறை சொல்லி தெரிஞ்சிங்கன்னா பெஸ்ட்டு. இன்னமும் வந்துட்டு யாருமே களத்துக்கு போகல. டிஎம்கே எம்எல்ஏ இருக்கிறவங்க யாருக்குமே ஒன்றும் களத்துக்கு போகல. ஊருக்கும் கலைஞர் அலுவலகத்துக்கு தான் சுற்றிட்டு இருக்காங்க, தேனாம்பேட்டைக்கு தான் சுற்றின்னு இருக்காங்க, ஊருக்கும் தேனாம்பேட்டையும் சுற்றிட்டு இருக்காங்க. சேம் அதே மாதிரி தான் ஏடிஎம்கேவும் ஊருக்கும் மீட்டிங்க்கு, ஹோட்டலுக்கு. இன்னைக்கு வந்துட்டு அவங்க அலுவலகத்தில் ஆஃபீஸில் மீட்டிங். என்ன பெரிய மீட்டிங்! எடப்பாடி டம்மி பீஸ். எடப்பாடி தூக்கி வெளில போட்டு புது பொருளால் உட்கார வைங்க, புதுசாக ரத்தம் பாயட்டும் இந்த கட்சிக்கு, அப்போ தான் தொடர்ந்து நிற்கும். அந்த மாதிரி ஸ்டாலின் அவர்களே நீங்கள் ஒதுங்கி உக்காந்துருங்க, வேறு யாருன்னா உக்காட்டணும். ஒன்று உதயநிதி உக்காரட்டும், இல்லை வேறு யாருன்னா உட்காந்து தொலைட்டோம். அப்போ தான் கட்சி வந்து நிர்வாகம் வளரும். இன்னும் அதே சீட்டை அதே ஆள் உட்காந்து சாவடிக்கக்கூடாது. ஸோ ஒருத்தர் கண்டினியூ பண்ணுறாங்கன்னா புதுசாக யோசிக்கணும், ஃப்யூச்சரிட்டிக்காக யோசிக்கணும். நாளைக்கு என்ன யோசிக்கணும், அடுத்த ஃப்யூச்சரிட்டிக்காக யோசிக்கணும். ஃப்யூச்சரிட்டிக்காக யோசிச்சா மட்டும்தான் டெக்னாலஜி எப்படி வளருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஓடிட்டே இருக்கணும். டெக்னாலஜி பிரகாரம் வளரணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நேரடியாக பேசினா மாட்டு வண்டியில் போனால், நடந்து போனால், சைக்கிளில் போனால், பைக்கு, காரு, ஃப்ளைட்டு, எக்ஸட்ரா. அப்புறம் தந்தி, அப்புறம் போஸ்ட்ரு, இப்போது மொபைல். அவ்வளோதான். வேலையில் எங்கே வேணாலும் பேசிக்கலாம். டெக்னாலஜி வளர்ந்துச்சு. நான் ஒன்றுமும் அதே தான் இருப்பேன், டெக்னாலஜி நான் யூஸ் பண்ண மாட்டேன்னா அப்போ செத்துக்குவோம். ஸோ மக்கள் எதை விரும்புகிறாங்களோ அதை கொடுக்குறது தான் நல்லாட்சி தொடரும். மக்கள் நல்லாட்சி தொடரும். மக்கள் விருப்பத்தை எவன் நிறைவேற்றணும் அவன் தான் கண்டினியூவான சிஎம்மாக இருக்க முடியும், மன்னனாக இருக்க முடியும். நம்ம மக்கள் விரும்புகிற சிஎம் வில்வித்தை விஜயமன் தான். எப்போவுமே மக்கள் விரும்பும் சிஎம் மன்னன் இவன் தான். ஸோ இவர் ஆட்சி தான் தொடரும். நீங்கள் உட்காந்து டிஎம்கே வேடிக்கை பாருங்கள். எப்படி தோத்துன்றதை இன்னும் யோசிச்சுட்டே இருங்க. அதான் சொன்னவள, ஏண்டா இந்த தற்கூரிய தொட்டோம், ஏண்டா இந்த தற்கூரிய தொட்டோம், ஆச்சரியக்குரிய மாற்றிட்டாங்களா? சீமானுக்கு தாடி, அதேமாதிரி டிஎம்கேக்கு தாடி. எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னு தான் ஒரு பெரிய கேள்விக்குரியார். எப்படி ஜெயிச்சாங்கன்றத ஸ்டாலின் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. தூக்கமே இல்லை அவங்க அக்கா தூக்கமே இல்லை. டிஎம்கேக்கு ஏடிஎம்கே எப்படி ஜெயிச்சாங்க? சீமாலாம் தூங்கியே இருக்க மாட்டான். அதெல்லாம் உண்டை தற்கூரி ஆச்சரியக்குறி ஆக்கி விட்டாங்களா அவங்கள. டிஎம்கேக்கு ஆச்சரியக்குறி தான், சீமானுக்கும் ஆச்சரிய, ஏடிஎம்கே ஆச்சரியக்குறி தான். ஸோ இந்த ஆச்சரியக்குறி வந்து தொடரும். அப்படியே பார்த்து சாவுங்க. நல்லாட்சி தொடர நம்ம தமிழக சிஎம் தான் இருக்கணும், மற்ற ஆட்சி தேவையில்லைன்றதான் மக்கள் நினைக்கிறாங்க. ஒரு திறந்து பார்ப்போம். அடுத்த 5 ஆண்டு பார்ப்போம் இவரோட ஆட்சி எப்படி இருக்குது. இவர் கண்டினியூ பண்ணுவாரா, இன்னும் கண்டினியூ பண்ணுவாரான்னு தான் மக்கள் இருக்க போகிறாங்க. ஏன்னா அவரோட செயல் அப்படி தான் இருக்குது. பொறுமையாக விஜயோட வெற்றிக்கு காரணமே அவரோட அமைதி தான், அவரோட பிளான் தான். அதான் புயலுக்கு பின் அமைதினால தான். அவர் எப்போவுமே அமைதியாக இருப்பார். ஸ்டார்ட்டு சொன்னால் புயலை அடித்து நவுத்திங்கெல்லாம் தூக்கி சாப்பிட்டு வந்துட்டாரா, வந்து உட்காந்துக்கிறாரா, அவ்வளோதான். அடுத்த புயல் வந்து இன்னும் 5 ஆண்டுக்கு பயங்கரமாக அடிச்சுட்டே தான் இருக்கும். உங்களால் தாங்கியே முடியாது. அடுத்த 5 ஆண்டு எலெக்ஷன் வரும்போது இன்னும் பயங்கரமாக இருக்கும் அவரோட புயல். ஸோ மக்களாட்சி தொடர மக்களை எவன் விரும்புகிறானோ அவன் தான் தொடருவான். மக்கள் யார் செலக்ட் பண்ணாங்களோ அவன் தான் மன்னனாக தொடருவான். பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் ஏன் தோத்துன்றதை யோசிச்சுட்டே கடந்து சாவுங்க.